மூளையும் கடவுளுடைய உலகமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். விருப்பமுள்ளவங்க கவனிக்கலாம். நல்வாழ்த்துக்கள். இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம மூளையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் நிறையா சாதாரணமாக நம்ம மூளை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மூளையாக கிடையாது, இரு மூளையாக இருக்குது. இடது பக்கம் ஒரு மூளை இருக்குது, வலது பக்கத்து ஒரு மூளை இருக்குது. அப்புறம் இந்த இடது மூளையும் வலது மூளையும் நடு மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையால் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம சயின்ஸில் நம்ம படிக்கிறப்போ இந்த இடது வலது மூளை தான் அதிகமாக படிப்போம், நடுமூளையை பற்றி நம்ம அதிகமாக படிக்க முடியாது. அதனால் ஆராய்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நடுமூளையிலேருந்து இந்த இடது வலது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தண்டுவடை மாதிரி ஒரு கீழே அப்படி இறங்கும். அது ஒரு மூளை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இடமூளை, வலமூளை, நடுமூளை, கீழ் மூளை அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக கூட பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் 2 மூளையை பிரிக்கிறோம். அதாவது இது பூரா பெருமூளைங்கிறது செரிபுரம்னு சொல்லிட்டு, சிறுமூளை செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறுமூளை இருக்குது. சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சிறுமூளை அந்த பகுதியை மட்டுமே கவனிக்கும். இப்போ இடது சைடில் இருக்குன்னா இடது சைடில் உள்ள எல்லா கோஆர்டினேஷனையும் பார்க்கும், வலது சைடில் உள்ளது வலது சைடில் உள்ளதை மட்டும் பார்க்கும். ஆனால் பெருமூளை அப்படி இல்லை. இது அப்படியே கிராஸ் ஆகி உடம்புல இடது பக்கம் வலது கலந்து பார்க்குங்க, இடது மூளையும் வலது மூளையும். இதை நம்ம பிரபஞ்சத்தோடு நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ணலாம், யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். எப்படி யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹிந்து மித்ஸ், இப்போ நம்ம இந்திய தியரியவே எடுத்துக்கிடுவோம். இப்போ சிவலோகம், சக்தி லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவலோகம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இடது மூளையோடு சேர்ந்தது தான். சக்தி லோகம் அப்படிங்கிறது வலது மூளையோடு சேர்ந்தது. நம்ம சக்தி லோகத்தை வெளியில் பார்த்தாலும் அந்த மொத்த உலகம் எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. சிவலோகம்னு சொல்லக்கூடியது மறைஞ்சு இருந்தாலும் அதுவும் எதுக்குள்ளே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. இந்த சிவலோகமும் சக்தி லோகமும் ஒன்று கலந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பேருக்கு சீவலோகம், ஜீவ லோகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜெனட்டிக்னு சொல்கிறோம், மரபணு அப்படின்னு சொல்கிறோம். மரபணு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு அணுக்குள்ளேருந்து இன்னொன்று கொண்டு வரோம், ஒவ்வொரு விதையிலேருந்து இன்னொரு விதையை கொண்டு வரோம். ஆதின்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருக்கு தெரியும்? அதுதான் படைச்சவன்னு சொல்கிறோம். ஸோ படைச்சவனே தனக்குள்ளே 2 பாகங்களாகி அவனே ஆணாகவும் பெண்ணாகவும் மாறுறது தான் சிவம் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த சிவலோகமும் சக்தி லோகமும் ஒன்று கலந்து ஒன்றோடு ஒன்று இறைஞ்சி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பேர் சீவ சக்தி லோகம். சீவ சக்தி லோகம் அது எப்படி இருக்கிற நம்ம உடம்புல தண்டுவடமாக இருக்குது. பார்த்துக்குங்க, சிவலோகங்கிறது நம்ம மூளையோட இடது பாகம், சக்தி லோகம் அப்படிங்கிறது மூளையோடைய வலது பாகம். சிவசக்தி சீவசக்தி லோகம் அப்படிங்கிறது நம்ம இதோட சென்டர் பாகம், நடு பாகம். ஸோ வெளியில் உள்ள மொத்த உலகமும் நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு லோகத்துக்கும் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கே என்ன நடக்குதோ இங்கேயும் நடக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி நடக்குது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். வேறு மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எனக்கு நடக்குன்னா, இந்த சீவ சக்தி லோகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. என்ன படைக்கப்பட்டிருக்கு? சூரிய லோகம் நமக்காண்டி கொடுக்கப்படுது. இந்த சூரிய லோகத்தில் பல கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள்லாம் என்ன பண்ணுது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. நம்ம எந்த நேரத்தில் பிறக்கிறோமோ அந்த கோள்களுடைய தாக்கம் அப்போது என்ன பிரபஞ்சத்தில் இருக்கோ அது நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே வருது. அது நம்ம எழுதி வைக்கிறது. நமக்கு நேரம் பிறந்தால் இந்தந்த சக்திகளுக்கு சொந்தக்காரன் ஆகிறான்னு சொல்லிட்டு அது நம்ம குறிப்பிட்டு விடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறுபடுறோம். ஒரே சமயத்தில் பிறக்கிற மனிதனே ஒருத்தன் அமெரிக்காவில் பிறக்கிறான், ஒருத்தன் இங்கே பிறக்கிறான். இங்கே பிறக்கிறவன் தமிழை கற்றுக்கிறான், அங்கே பிறக்கிற இங்கிலீஷை கற்றுக்கிறான். அப்போ அவனுக்கு அதுலேயும் என்ன பண்ணுது? மாறுபாடுது. ஸோ ஒரே ஜீவன் அது பிறக்கிற நேரத்தையும் அது பிறக்கிற இடத்தையும் பொறுத்து மாறுபடுது. ஸோ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பிரபஞ்சத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மலாம் உள்ளுக்குள்ள நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு விஷயங்களைங்கிறதையும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற சீவலோகம் நம்ம அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உடம்போட இடது மூளையும் வலது பாகங்களோட உள்ள சில பாகங்களும் இடது பக்கம் அப்படியே பாவம் மாதிரி வளைஞ்சு போகும். ஸோ நம்ம ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வியாதிகளை
நம்ம குணப்படுத்த முடியல அப்படின்னா கனெக்ஷனை அங்கே கொடுத்துடணும், அந்த லோகத்தில் கொடுத்துடணும். சிவலோகத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி சரி பண்ணணுமோ அது சரி பண்ணணும். சக்தி லோகத்தில் கொடுத்தோம்னா அது எப்படி சரி பண்ணணும், சரி பண்ணும். இல்லை இறைநிலையினால் சென்டர்லேருந்து உணர முடியும் அப்படின்னா உயிரை கொடுக்குற இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல, உயிராக இயங்கிட்டு இருக்கான்ல, அவன் சென்டரில் இருக்கிறான். அங்கே போயிட்டு நம்ம பிராணாயாம பயிற்சி பண்ணி அப்படியே தியானத்தில் நடுவில் உட்காந்துட்டோம்னா நேரடியாகவே இறைவனை இருநிலையாக பிரிக்காமல் ஒரு நிலையில் அவனை பார்க்கலாம். இறைவனை பார்க்கலாம், ஒரே நிலையில் அவனை பார்க்கலாம். அவனை ஒரே நிலையில் பார்க்க போகிறப்போ நமக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அவன் சரி பண்ணிக்கிடுவான். இது நம்ம இந்த லோகத்துக்கு போகணுமா, அந்த லோகத்துக்கு போகணுமா, இதெல்லாம் தேவையில்லை, ஒரே பகுதி. ஸோ நம்ம உச்சிக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம அண்ணாந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு அண்ணாந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரே லோகம்தான், அது இறை லோகம், அது ஆதி லோகம்னு சொல்கிறது. அந்த ஆதி லோகம் எப்படி கம்யூனிகேஷன் ஆகுதுன்னா நம்மளுடைய சகஸ்திரம் தலையோட உச்சியில் வந்து உங்களுக்கு வந்து சேருது. தலையோட உச்சியில் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுது, அடுக்கடுக்காக 5 லோகங்களாக பிரியுது. அதுதான் ஆதி லோகம், பரபிரம்ம லோகம், பிரம்மலோகம், அடுத்து சூரிய லோகம், அடுத்து இந்த மாய லோகம். 5 விதமான லோகங்களாக இறைவனே தன்னுடைய சக்திகளை கொண்டு 5 விதமான லோகங்களாக உள்ள பிரிகிறான். அவனே நம்ம உடம்புக்குள்ளேயும் அடுக்கடுக்காக இருக்கிறான். ஒரு பக்கத்து மூளை வடிவத்தில் அவனே பல கேரக்டர், நம்ம சிவன் சொல்லக்கூடிய கேரக்டராகவும், சக்தின்னு சொல்லக்கூடிய கேரக்டராகவும், சீவசக்தின்னு சொல்லக்கூடிய கேரக்டராகவும், இன்னும் பல கேரக்டர் நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயமான கேரக்டர் இருக்கிறான். யார் இருக்கா? ஒரே இறைவன் தான் எல்லா விதமான கேரக்டராகவும் எல்லா விதமான பாதைகளும் அமையலாம். இது நம்மளுடைய அறிவுக்கேற்ற மாதிரி. நமக்கு புரியலை அப்படின்னா சக்தி லோகத்தில் இருந்து வாழலாம், கொஞ்சம் புரிஞ்சா சிவலோகத்திலிருந்து வாழலாம், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சா ரெண்டையும் சேர்த்து ஒரே லோகத்தில் வாழலாம். ஸோ இறைவனை புரிகிறதுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் புரிஞ்சுக்கிற விதமும் மாறுபடுது. மற்றபடி இந்த உலகத்தில் இறைவன் படைப்பு ஒன்று தான். மக்கள் புரியாமல் அந்த மதம் இந்த மதம் அது உண்மை. இறைவனை புரிஞ்சாச்சுன்னா ஒரே மதம்தான். அவன் இருக்கான், நம்ம இருக்கான், பிரபஞ்சம் இருக்கு. என்ன வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.